என்னடி? அவசரமா ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது. அதான் நகை, ட்ரெஸ், மளிகை சாமானம், மாசானம் பணமும் கொடுத்துட்றேன்ல, அப்புறம் எதுக்கு 5000 ரூபாய் பணம்? அது நம்ம வேலைக்காரி இல்லைங்க, அவ குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும்னு கேட்டா, அதான். கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடு போ. என்னங்க இப்படி பட்டுன்னு சொல்றீங்க? பாவம். என்ன எதிர்ப்பு பேசுற? கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, போய் சொல்லு போ. போடி. பணம் கேட்டேன்ல, என்னாச்சுமா? இல்லடா, கொடுக்கவே மாட்டேன்னு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காரு. என்னம்மா நீ ஏதாவது சொல்லி தேத்துருன்னு பார்த்தேன், இப்படி ஏமாத்திட்டியம்மா? என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டேன். அவர் கொடுக்க மாட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? வீட்லயே நீ ஒரு மினி பேங்க் வச்சிருக்கல, அதுல இருந்து எடுத்து கொடு. வேற வேணையே வேண்டாம். நான் பேங்க் வச்சிருந்தாலும் அதோட மேனேஜர் உங்க அப்பா தான்டா. செலவு பண்ற ஒத்த பைசாவுக்கும் அவருக்கு கணக்கு சொல்லணும். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் அக்கௌண்டே க்ளோஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணம் இல்லாம என்னால காலேஜ் போக முடியாது. என்னடா நீ இங்க முடியாதுங்கிற, அவர் அங்க முடியாதுங்கிறாரு. உங்க 2 பேருக்கு நடுவுல நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் காலேஜ் போகணும்னா எனக்கு பணம் வேணும், இல்லைன்னா காலேஜ் போக முடியாது, அவ்வளவுதான். ஆனா காலேஜ் போகணுமா, பணத்தை எப்படியா ரெடி பண்ணி கொடு, அர்ஜென்ட். பண்ணி தர முடியுமா முடியாதா? என்ன என்கிட்ட இருந்து என் பணத்தை உருவிட்டு வரலன்னு சண்டை போடுறானா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் போலீஸ்காரண்டி. அம்மாவும் புள்ளையும் சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட உங்க திருட்டு புத்திய காட்டாதீங்க. இங்க பார், நேத்து நான் கொடுத்த 4000 ரூபாய் பணம் என்னாச்சு? கிளாஸ்மேட்டுக்கு ஃபீஸ் கட்ட கொடுத்துட்டேன்ப்பா. ஏய், உனக்கு என்ன வள்ளல் பரம்பரை நினைப்பா? எவன் ஃபீஸ் கட்டினா உனக்கு என்ன, கட்டலனா உனக்கு என்ன? நான் சம்பாதிக்கிறது உன் சந்தோஷத்துக்காக தான். கண்டவனுக்கெல்லாம் தண்டத்துக்கு அழறதுக்கு இல்ல. இந்த மாசத்தோட பாக்கெட் மணி கொட்டா முடிஞ்சது. இனிமே அடுத்த மாசம் தான் உனக்கு பணம். எங்க நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? நான் கூல கும்பிடு போட்டு கண்டவங்கிட்ட தலை சொரிஞ்சு வலிஞ்சு இல்லாத கிரிமினல் வேலை எல்லாம் பண்ணி சம்பாதிச்சு வச்ச சொத்து இது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத இவன் கஷ்டப்படாம அழிச்சிட்டு இருந்தான் வைய, கடைசியில நம்ம 2 பேருக்கும் திருவோடு தான் மிஞ்சும். நீங்க இப்ப கொடுக்கறதெல்லாம் என் புள்ள சம்பாதிச்சு திருப்பி கொடுத்துருவான். சும்மா ஏதாவது சொல்லாம பணத்தை சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க. பாவம் புள்ள ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அம்மாக்கள்லாம் இருக்கிறதுனாலதான் இவனை மாதிரி பசங்கள்லாம் உருப்படாம போறாங்க. எக்கேடாவது கெட்டுப்போ. ஆமா, யாருக்கோ ஃபீஸ் கட்டினு சொன்னியே, அவன் பையனா பொண்ணா? அப்பா பையன்தான்ப்பா. இதை என்ன நம்ப சொல்றியா? பா சத்தியமா விஷயங்கிற பண்ணி தான்ப்பா ஹெல்ப் பண்ண, நம்புங்க. உன் வார்த்தையில உண்மை இருக்கலாம், ஆனா உன் வரலாறு நம்ப வேணாம்னு சொல்லுது. எங்க படிக்க போனாலும் அங்க ஒரு கழுதைய காதலிக்கிறேன்னு சொல்ல வேண்டியது, அவ பின்னாடி சுத்தி ஒரு 7.5 கூட்டிட்டு வந்து என் தலையை உருட்ட வேண்டியது. 9வது படிக்கிறதுல இருந்து இதனால பொழப்பா வச்சிருக்க. போலீஸ்காரனா கட்ட பஞ்சாயத்தை கவனிக்கிறத விட உன் காதல் பிரச்சனை தான் நான் அதிகமா தீர்த்து வச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கிற புள்ளிங்களோட அப்பாக்கள்லாம் டிரான்ஸ்பர்க்காக வருஷத்துக்கு ஒரு ஸ்கூலை மாத்துறாங்க. ஆனா நீ காதல் மேட்டர்ல சிக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு ஸ்கூலை மாத்தின பாரு, உன் ரெக்கார்டெல்லாம் எவனாலையும் உடைக்க முடியாது. இப்பெல்லாம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல போய் நின்னா, என்ன சார் இப்போ உங்க பிள்ளைக்கு எந்த காலேஜ்ல சீட் வேணும் அப்படின்னு கிண்டலா பேசுறாங்க. உன் லவ் மேட்டர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு. என்ன பண்றது, இவன் லவ் பண்ற பொண்ணுங்கெல்லாம் இவனை ஏமாத்திட்டு போறாங்க. பாவம் இவன் என்ன பண்ணுவான்? பாரு, பிள்ளைக்கு வக்காலத்து வாங்கி அவனை கெடுத்தேன்னு வையே, கொன்னுடுவேன். இங்க பாருடா, வருஷத்துக்கு ஒரு சிலபஸ் மாறுதோ இல்லையோ, வருஷத்துக்கு ஒரு பொண்ணை நீ மாத்திட்டே இரு. பொண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல. இங்க பார், ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம், செட் ஆகலன்னா இன்னொரு பொண்ணை தேடலாம். அது எப்படிடா பாக்குற பொண்ணெல்லாம் உன்னால மட்டும் லவ் பண்ண முடியுது? அசிங்கமா இல்ல? பா நான் ஒன்னும் பாக்குற பொண்ணெல்லாம் காதலிக்கல,
எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் நான் காதலிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த காலத்து ராஜாக்கள்லாம் தெருக்கு ஒரு காதலியை வச்சிருந்தாங்க. என் புள்ள நல்லா ராஜா மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன், உண்மைதான். ஆனா நீ காதல் மேட்டர்ல மட்டும் அதை ஃபாலோ பண்ணன்னு வெய்ய, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என் மூஞ்சில காரி துப்புவாங்கடா. இந்த காதல் பிரச்சனையால தானே இப்போ வேற காலேஜ்ல சேர்த்திருக்க. இங்க பார், என் பையனுக்கு வேற காலேஜ்ல சீட்டு கொடுங்கன்னு என்ன பிச்சை எடுக்க வச்சிடாத. அது என்னால முடியாது. காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா படிச்சு டிகிரி முடிக்கிற வேலையை பாரு. இல்ல மறுபடியும் இதே வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு வெய்ய, படிச்சது போதும் தூக்கி எறிஞ்சிட்டு கூலி வேலைக்கு அமிச்சிடுவேன். அங்க போய் அவஸ்தைப்பட்டாதான் படிப்புனா என்ன, பணத்தோட அருமைனா என்னன்னு உனக்கு தெரியும். உன்னை பெத்து தொலைச்சதுக்கு அழற புடிச்சுக்கோ. என்னம்மா பாக்குற? உள்ள போ. ஷேகர், அந்த சாந்தி அண்ட் கோ என்டர்பிரைசஸோடைய ஃபைல்லாம் எடுத்து வைங்க. அப்புறம் இதை அங்கே கொடுத்துருங்க. சாந்தி அண்ட் கோ பேருக்கு அந்த 2 விஷயத்துக்கும் சேர்த்து நீங்கள் வக்காலத்து வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே? சரிங்க சார். ஃப்ரீயா இருக்காங்களா? சார் ஃப்ரீயா இருக்காரு, போய் பாருங்க. சார் உள்ள வரலாங்களா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். இல்ல முதல்ல உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சார் என் பேர் கோபி. கோவூர் ஸ்டேஷன்ல ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கேன். கேஸ் விஷயமா எனக்கு தெரிஞ்ச வக்கீல பார்க்க போயிருந்தேன். அவர் தான் உங்களை பத்தி சொல்லி இங்க அனுப்பி வச்சாரு. கேஸ் பத்தின டீடைல் சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் சார். யாராவது கொலை செஞ்சா உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு கொலை பண்ணிட்டேன்னு நீங்க என்கிட்ட வந்து சொல்றது வருத்தமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்க சார். ஜீவான்னு ஒரு நல்ல மனுஷன் சார். மதன் ஆட்டோமொபைல் கம்பெனியில ஃபோர்மேனாவும் யூனியன் லீடராகவும் இருந்தாரு. இன்கிரிமெண்ட் விஷயத்துல அவருக்கும் மேனேஜர் வரதனுக்கும் அடிக்கடி முட்டிக்கும். அந்த பகையை பயன்படுத்தி கம்பெனி எம்டி மதன் வரதனை கொன்னுட்டான். பழிய தூக்கி ஜீவா மேல போட்டான். இதுக்கெல்லாம் அவனுக்கு உடந்தையா இருந்தது இன்ஸ்பெக்டர் கருணாகரன். இப்ப அந்த ஆள் ஏசியா இருக்கான். ஒரே சமயத்துல ஜீவாவையும் வரதனையும் ஒழிக்கிறது தான் மதனுடைய பிளான். ஆனா ஜீவா தனக்காகவே தானே வாதாடி நிரபராதின்னு நிரூபிச்சிட்டார். மதன் தான் உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு சொன்னாரு. அந்த தோல்விய கருணாகரனால தாங்கிக்க முடியல சார். ஜீவாவை வஞ்சகமா பழிவாங்கணும்னு அவன் துடிச்சான். அந்த அயோக்கிய அதுக்கு என்ன கருவியா பயன்படுத்தினான். நான் ஜீவாவை சுட்டுக் கொள்ளலேனா என்ன கொன்னுருவேன்னு மிரட்டினா. உயிருக்கு பயந்து நானும் அந்த பாவத்தை பண்ணிட்டேன் சார். இத பத்தி ஏன் நீங்க முன்னாலே சொல்ல? இத்தனை வருஷமா நான் தெளிவான மனநிலையிலே இல்லை சார். அநியாயமா ஒரு அப்பாவிய கொண்டுட்டமேனு குற்ற உணர்ச்சியில என் புத்தி பேதலிச்சு போச்சு. என் பொண்டாட்டிக்கு புருஷனாவும் என் பொண்ணுக்கு தவப்பனாவும் நான் நடந்துக்கவே இல்லை சார். 2 தடவை தற்கொலை கூட முயற்சி பண்ணேன். அதுலயும் எனக்கு தோல்விதான் கிடைச்சது. இப்பதான் புத்தி தெளிஞ்சு உங்களை பார்க்க வந்திருக்கேன் சார். உட்காருங்க. இதுல இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சம்பந்தப்பட்டவங்கள இந்த கேஸை காட்டி மிரட்டி பணம் ஏதாவது வாங்க ஆசைப்படுறீங்களா? இல்ல சத்தியமா இல்ல சார். தயவு செஞ்சு என் நோக்கத்தை சந்தேகப்படாதீங்க சார். வரதனை கொண்ட மதன்
பணம் கொடுத்து விடுதலை வாங்கிட்டான். ஜீவாவை கொல்ல சொல்ற கருணாகரன் இன்னைக்கு சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான். அவங்கள இப்படியே விட்டுட்டோம்னா தப்பு செய்யற எல்லாருக்குமே பயம் இல்லாம போயிரும். எவ்வளவு பெரிய பாவம் பண்ணாலும் தப்பிச்சிடலான்னு தைரியம் வந்துடும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உண்மை நிரூபிக்கப்பட்டா நீங்களும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. அது எனக்கும் தெரியும் சார். கொல்ல சொன்னது அவனா இருந்தாலும் கொன்னது நான் தானே. அந்த தப்புக்கான தண்டனை ஏத்துக்க நான் தயாராகவே இருக்கேன். ஆனா எல்லாத்துக்கும் மூல காரணமா இருந்தது அவங்க தான். அந்த படுபாவிக தப்பிச்சிடக்கூடாது சார். செஞ்ச தப்புக்காக அவங்க 2 பேருமே தண்டனை அனுபவிக்கணும். அந்த கொலைகாரங்க தூக்கில தொங்கணும். இனிமே பர்சனல் பகைக்காக கவர்மெண்ட் கொடுத்த துப்பாக்கி எடுக்கிறதுக்கு முன்னால யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிக்கணும் சார். என்கவுண்டர்ல இதுக்கப்புறம் ஒரு அப்பாவி கூட சாகக்கூடாது சார். அப்படி ஒரு தீர்ப்பை நீங்க தான் சார் வாங்கி தரணும். என்ன சார் யோசிக்கிறீங்க? இந்த கேஸ் எடுத்து நடத்துவீங்களா சார்? குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா சார்? தீர்ப்பு முடிவு பண்றது என் கையில இல்ல. ஆனா எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, நீதி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்காக கண்டிப்பா இந்த கேஸ் எடுத்து நடத்துறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். வாங்க. அம்மு, எப்போ வந்த? இப்பதான்க்கா, கொஞ்ச நேரம் ஆச்சு. வா. இன்டர்வியூக்கு போனியே, என்ன ஆச்சு? சக்சஸ்க்கா. நெக்ஸ்ட் வீக்கே ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரியே நானும் இங்கே செட்டில் ஆக போறேன். உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்டி. அம்மா சாகுற சமயத்துல கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்து உன்னை பாத்துக்க சொன்னாங்க. சூழ்நிலையால நீ மும்பைலயும் நான் சென்னையிலயும் இருக்க வேண்டியதா போயிடுச்சு. நம்ம ஒன்னா இருக்கிறதுக்கு இப்பவாத நேரம் கூடி வந்திருக்கேன். அக்கா, ஸ்வீட் எடுத்துக்கோ. இந்தா பூஜா, எடுத்துக்கோ. அம்மு இங்கே செட்டில் ஆக போறா, அதுக்கு தானே வாங்கி கொடுக்கறா. இந்தா. அது சரி, மும்பை வீட்டை காலி பண்ணிட்டு எப்ப இங்க வரப்போற? எப்படி வீட்டை ஷிஃப்ட் பண்ண போற? அது பெரிய தலைவலியாச்சே. ஷிஃப்ட் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட சொல்லிட்டா ஈஸியா அதை முடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி வாடகைக்கு வீடோ அல்லது பிளாட்டோ பார்க்கணும். ஏண்டி, இத பார்த்தா உனக்கு வீடா தெரியலையா? இங்க என்ன வசதி இல்லாம போச்சு? இங்க என்ன குறைச்சல்னு வேற வீடு பார்க்கணுங்கிற? அப்படி இல்லக்கா. பேசாதடி. ரிஷி இங்க தங்குறதுக்கு சங்கடப்படுறாருன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீ ஏண்டி என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிற? நீ என் மேல வச்சிருக்கிற பிரியம் இவ்வளவுதானா? ஒரே ஊர்ல இருந்துகிட்டு நீ வேற வீட்லயும் நான் வேற வீட்லயும் இருக்கிறதுக்கு நீங்க வேலையை மாத்திக்கிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லையே. அக்கா, டென்ஷன் ஆகாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. உன்னை விட நான் இந்த விஷயத்துல ரொம்ப பொசசிவான ஆளு. உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும். உன் கூடவே உன் பக்கத்திலே இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா அந்த ஆசைய ரிஷி அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாதுன்னு தான் நான் வேற வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். நீ சொல்றது எனக்கு புரியலடி. ரிஷி ஏன் இங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா உனக்கு? ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர்னு சொன்னாரு. இது ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் இல்லக்கா. பூஜாக்காக வேண்டி விரும்பி வாங்கிட்டு வந்த டிரான்ஸ்ஃபர் இது. தப்பம்மு. பூஜா ரொம்ப சின்ன பொண்ணு. படிப்பை தவிர அவ மனசுல வேற எந்த விதமான எண்ணமும் கிடையாது. ரிஷியும் ரொம்ப மெச்சூர்ட் பர்சன். இந்த மாதிரி சீப்பான புத்தி எல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணி பேசாத. அக்கா, நீ என்னை விட புத்திசாலிதான். ஆனா சில விஷயங்கள்ல ரொம்ப இன்னசென்ட்டா இருக்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் எல்லாரும் உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க.
சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துருங்கன்னு நீ ரிஷி கிட்ட எத்தனை தடவை சொல்லிருப்ப? அப்பெல்லாம் கிடைக்காத டிரான்ஸ்ஃபர் பூஜா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி கிடைச்சது? பூஜா இங்க வந்ததும் ரிஷிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதும் தற்செயலா நடந்த விஷயம். ரெண்டையும் முடிச்சு போடாத. இது ஒண்ணு கோஇன்சிடென்ஸ் இல்லக்கா. பூஜா இங்க தங்கி இருக்கிறது தெரிஞ்சதுமே ரிஷிக்கு புத்தி தடுமாறிடுச்சு. அவ என்ன மாயம் பண்ணி அவனை மயக்கினானே தெரியல. அந்த கிளியோபாட்ரா கிட்ட பேசணும் பழகணும்னு பிளான் பண்ணிதான் ரிஷி கஷ்டப்பட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் மனசுல அப்படி ஒரு தப்பான எண்ணம் இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் பத்தி முன்னாடி என்கிட்ட பேசிருப்பான்ல. எனக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போது நீயும் சென்னைக்கு வேலையை மாத்திட்டு வான்னு சொல்லிருப்பான்ல. ஏன் சொல்லல? அவன் மட்டும் தனியா வந்தாதான் இங்கேயே தங்கிக்க முடியும். ஏன்னா நீ வெளியே அவனை தங்கிக்க விட மாட்ட. பூஜா பக்கத்திலே இருந்தா க்ளோஸா பழகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் கிரிமினலா யோசிச்சுதான் அவன் டிரான்ஸ்ஃபர் டிராமாவையே போட்டிருக்கான். இல்ல அம்மு, இயல்பா நடந்த ஒரு விஷயத்த நீ தப்பான ஆங்கிள் பாக்குற. இங்க இருக்கிறதா ரிஷியோட இன்டென்ஷன்னா வேற வீடு பார்த்து கொடுங்கன்னு அவரு சொல்லிருக்க மாட்டாரே. அது ஃபார்மாலிட்டிக்கு சொன்ன வார்த்தைக்கா. அவன் அப்படி சொன்னா நீ விட்டுருவியா? இங்கே இருங்கன்னு கம்பல் பண்ண மாட்ட? அவனா இங்க இருக்கேன்னு சொன்னா தப்பாயிடும். நீ கம்பல் பண்ணி தங்க வச்சா அவன் மேல எந்த சந்தேகமும் வராதுல்ல. போட்ட பிளான அவன் கரெக்டா தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான். அவனே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னன்னா நான் இவ்வளவு சீக்கிரம் மும்பையை விட்டு இங்கே வந்ததுதான். நான் அங்கேதான் இருப்பேன், எந்த தொந்தரவும் இல்லாம அவன் ரொமான்ஸ பண்ணலான்னு ரிஷி தப்ப கணக்கு போட்டுட்டான். அவன் எதை எதிர்பார்த்து இங்க வந்தானோ அது நடக்க கூடாதுன்னு தான் நான் பின்னாடியே வந்துட்டேன். அம்மு, இது எல்லாம் உன் கற்பனை. நீ பேசுறதுல எந்த உண்மையும் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். உன் மனசுல இருக்கிற சந்தேகம் தான் உன்னை இப்படியெல்லாம் யோசிக்க வச்சிருக்கு. நீயா ரிஷிய சந்தேகப்பட்டு உன் வாழ்க்கைய அழிச்சுக்காத. ஜீவான எனக்கு ஒரு அருமையான புருஷன் கிடைச்சாரு. அவரோட வாழறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. உனக்கும் நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. உன் சந்தேகத்தால நீயே அதுக்கு எடுத்துக்காத. அக்கா, நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அதுவும் ஒரு காரணம்க்கா. இவ்வளவு நாளா நானும் அவனை தனியா இருந்தோம். அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டாலும் எங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். ஆனா இங்க எங்களுக்குள்ள சண்டை வந்தா நீ அவன் பக்கம் தான் இருப்ப. என் பக்கம் நியாயம் இருந்தா கூட நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ற. அதனாலதான் எனக்கு உனக்கு பிரச்சனை வருது. நான் உன் கூட சந்தோஷமா இருக்கணும் தான்க்கா வந்தேன். ஒரே வீட்ல இருந்தா நம்ம ரிஷியால சண்டை போடுற மாதிரி ஆயிடும். அதை அவாய்ட் பண்ணதான் நான் வேற வீட பாத்துக்கிறேன்னு சொல்றேன். நானும் இந்த முடிவை சந்தோஷமா எடுக்கலக்கா. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் என் மனசை தயார் பண்ணிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நீயும் இதை எமோஷனலா பார்க்காத, பிராக்டிக்கலா பாரு. இதான் சரின்னு உனக்கும் புரியும்.